World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய அற்புதமா உங்களுக்கு தேவையான தங்கச்சுரங்கம் இருக்குல்ல, தங்கப்பாண்டி தங்கச்சுரங்கத்தை உங்களுக்கு எல்லாம் வாரி வழங்க தயாரா வந்திருக்கார். அவர்கிட்ட வாங்கிங்க, அழகா சேமிச்சுவீங்க. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளும் நம்முடைய பலன் பார்க்கும் போது நம்மளுக்கு பயன்படும். நம்ம யாருக்கு நீங்க சொன்னாலும் கூட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவரை வருக வருக என்று வரவேற்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு கைதட்டல் போடுங்க பார்ப்போம். என்றைக்குமே ஜோதிடம் நீங்கள் மீட்டிங் எப்போ வந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பேசும்போது கவனிக்கணும். நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பேசுகிறவங்களுடைய ஒரு ஆர்வம் குறைஞ்சிரும். அவங்க அனுபவத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தடைப்பட்டுரும், மட்டுப்பட்டுரும். நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் கடகத்தில் என்ன கடகம் இருக்கான்னு கேட்கும்போது நமக்கு இருக்குது, நமக்கு சரியா, நம்ம நண்பர்களுக்கு இருக்குது சரியான்னு பார்க்கணும். விஜயனையா எப்போ பேசினாலும் நான் அந்த பாயிண்ட் மலமலமலன்னு நோட் பண்ணுவேன். நமக்கு எது நமக்கு வருது, என்ன விஷயம் நான் சொல்கிறது, நம்ம அதை எல்லாம் பார்க்கணும். தொட்டியம்மையா பேசுவார், நம்ம பாருங்கள் மருதமலையா பேசுகிறாரு. எங்கள் குருநாதர், என்னை உருவாக்கிய குருநாதர் கோட்டை சுப்பிரமணிய ஐயா என்னுடைய குருநாதர் ஐயா பார்த்துக்க, அவங்ககிட்டலாம் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கவனிக்கணும். அப்புறம் நீங்கள் கை தட்டணும், புரியாமல் கை தட்டக்கூடாது. அவர் போவோன்னு கை தட்டிடக்கூடாது. தட்டும் போது எப்படின்னு இருக்கு, இப்படின்னா என்ன அர்த்தம், போ அப்படி இருக்கக்கூடாது, தைத்தணும். அப்போ 2 பாயிண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ரெண்டாவது, கலகலப்பாக சுவாரஸ்யமாக படிக்கக்கூடியது ஜோதிடம். ஜோதிடம் ரொம்ப டப்பான சப்ஜெக்ட், நல்லா கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் அந்த அதன்படியே போகணுன்னு வைங்க. சூரியன் சுமார் 3,64,000 கிலோமீட்டர்களும், சனி 7 லட்சம் கிலோமீட்டர்னா 7 லட்சம் கிலோமீட்டர். நீங்கள் கற்பனை அங்கே போய் எப்படி இங்கே போகிறது, இங்கே நான் சொல்ல புரியுதா? சுவாரஸ்யமாக சொன்னால் தான் அந்த ஜோதிடத்தை என்ன செய்ய முடியும். என்கிட்ட சொன்னார் 3 லட்சத்துக்கு மேலே, நான் சொன்னேன் 2.5 லட்சம்னு. எப்படி சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க என்ன, புரியுதா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? ஆமாம். அப்போ சுவாரஸ்யமாக படித்தா தான் மனசுக்குள்ள அது என்ன செய்யும், போகும். நீங்கள் எங்கிட்ட பாடம் படிக்கும்போது டவுட்டெல்லாம் கேட்பாங்க மாணவர்கள். அவங்க எப்படி இந்த டவுட்டு கேட்குறாங்கன்னே தெரியாது. நான் எல்லாமே சொல்லிடுவேன், ஒன்று விட்டுருப்பா அதை பிடிச்சிக்கிடுவாங்க. சார் அது வக்கரம் நான் சொல்லலையம்பா, புரியுதா? அப்போ நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணுங்கிறத அனுபவத்தில் தான் நிறைய தெரிய முடியும். சரியா? இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்கத்துக்கு என்னை அழைத்து இங்கே பேச அனுமதி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த மேடையிலே உங்கள் முன்னாடி எனக்கு மைக்கை கொடுத்து இப்படி ஒரு லைட்டை போட்டு முத்துப்பாண்டியன் சேனல் அப்படி ஒளிபரப்புற ஒரு அந்தஸ்தை கொடுத்த அந்த காரணமான என்னுடைய குருநாதர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த குருதான் என் ஃபர்ஸ்ட். அதுதான் புரியுதா? எந்த இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நீ வித்தியாசமாக சொல்கிறீங்களே, குரு இல்லை, குரு இல்லாமல் எனக்கு. நான் 2012 படிக்க வந்தேன். நாங்கள் பிறக்கும் போது தொற்றில் போட்டு எங்கள் அம்மா தாளாட்டும் போது அஸ்வினி பரணி நாட்டுச்சு. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 2ஆம் பாவம் 3 அப்படியா சொல்லிச்சு. நாம் இடையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டது, அந்த ஆசிரியர் இன்னொரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டது, இப்படியே நம்ம கற்றுக்கிட்டது. ஆனால் உண்மையை சொல்லணும். நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு நைட் ஒரு ஆள் சொல்லி கொடுத்தார், நோனோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்ட இந்த புத்தகத்தில் படித்தேன். இதுதான் என்னுடைய ஒரு விஷயம். விஜயன் சார் ஒரு மேட்ரு சொன்னால், இந்த ரூல் கரெக்டாக இருக்குது, விஜயன் சார் சொன்னாருமே கரெக்டாக இல்லையா? உண்மையை பேசுங்க, புகழ் தன்னால் வரும். என்ன நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம். பாருங்க, ஜோதிடத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. என்ன குழப்பங்கள்னா, 9 கிரகம் 12 கட்டம், இதுக்குள்ளே எல்லாமே சொல்ல முடியுமா இப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? படிக்கும்போது பயங்காட்டுவாங்க. சூரியனுக்கு மட்டுமே 500,000 காரவத்தம் இருக்குன்றார் என்ற ஒரு ஆள். சூரியனுக்கு மட்டும் அவ்வளவா? நமக்கு ஒரு அச்சம் வருமா இல்லையா? அப்போ ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது, அது படி, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் காரவத்துவத்தை எடுக்க போகிறோம். நீ ஒன்றும் எல்லாமே நம்ம சொல்ல போகிறதில்ல, அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சிலர் நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சிலர் என்ன செய்கிறாங்க, ஊக்கம் கொடுக்காங்க. எப்படி 12 கட்டம் 27 நட்சத்திரம் 9 கிரகம், இதில் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? கேள்வி வருதா இல்லையா? அம்மா உட்கார்றீங்களா? கேள்வி வருதா இல்லையா? ஐயா ஐயா எனக்கு முடிச்சிருக்கீங்களா இல்லையா? கேள்வி வருதா இல்லை? நமக்கு சார் எப்படி சார் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம முடியுமான்னு நினைச்சா முடியாது, முடியும் அப்படின்னு நினைச்சா அது முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க,
ஆமா, ஏன்ட்ட யாரும் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா +2 சொல்ல மாட்டேன், அது சிம்பிளா இருக்கும். ஹையர் செகண்டரி கிட்டத்தட்ட ஹையர் செகண்டரி வரைக்கும் படிச்சிருக்கேன். புரியுதா? சே +2னா எத்தனை சிம்பிளா இருக்கும். அப்ப முடியாதுன்னு ஒண்ணு என்னது இல்லவே இல்லை. சப்த சுரங்கள் எத்தனை? சப்த சுரங்கள் எத்தனை? 5 பேர் சொல்லிட்டீங்களே. சப்த ஸ்வரங்கள் எத்தனை? 7. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்? 7 ஸ்வரம் தான். பாட்டு எத்தனை? எத்தனை? 12 கட்டம் 9 கிரகங்களுக்குள் எத்தனை மெத்தேடு, எத்தனை வித்தை. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒரு கைதட்டல் போடுங்க. இப்படி அடிக்கடி கைதட்டினா பக்கத்தில் யாரும் தூங்குவாங்களா? தூங்குவாங்களா சொல்லுங்க. என்னடா தட்டிக்கிட்டே இருக்கான்? சோசியல் மீட்டிங். ஓ, நம்ம சோசியல் மீட்டிங் வந்திருக்கோமோ? அப்பதான் அவருக்கு தெரியும். ஒரு ஆள் அங்க பாயிண்ட் நம்பர் 1 போட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த 1 மாறி மாறி எழுதி அந்த 1ஆம் நம்பரே அழிஞ்சு போச்சு. நாங்க பாயிண்ட் கொடுத்தா தானே இருக்கும் என்ன? அப்ப பாயிண்ட். அப்ப சிம்பிளா ஜாதகம் புரியணும். ஜோதிடத்தில் பல மெத்தடு. 9 கிரகம் 12 கட்டம், எத்தனை ஸ்டெப், எத்தனை மெத்தடு, எல்லாமே சூப்பர். எதையும் நீங்க இதுதான் பெஸ்ட், அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது மாத்திக்கங்க. ஜோதிடத்தில் இன்னைக்கு ஒற்றுமை வளர்ந்துகிட்டே இருக்கு. ஜோதிடத்துக்கு மறுகருத்து போடுறது, ஜோதிடத்துங்கிறது இன்னைக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. உண்மையா இல்லையா? இளைஞர்களும் ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டீங்க, பெண்மணிகளும் வந்துட்டீங்க, வயதானவர்களும், ரிட்டையர்டு ஸ்டாஃப் எல்லாம் இன்னைக்கு ஜோதிடத்தில் ஆர்வமா நல்ல வளர்ச்சி நிலை. காரணம் கம்யூனிகேஷன், மீடியா. இப்போ இந்த மீட்டிங்க்கு வர முடியல, இந்த மீட்டிங்க்கு வர்றே நமக்கு போகணும் முடியல, பயணம் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு வீட்டிலே பார்க்குற மாதிரி ஆன்லைன் லஸ்டோ டிவியில் முத்துப்பாண்டியனுடைய ஒரு புண்ணியத்தில் வீட்டிலே பார்க்குறோம். உண்மை இல்லையா? இது மாதிரி சேனல்கள் வளர்ந்தது. ஜோதிடத்தை எல்லா தரப்பு மக்களும் ஜோதிடத்தை விரும்புகிறாங்க. டிரான்ஸ்லேஷனில் இது வரைக்கும் 350 ஜாதகம் ஒரு 3 வருஷத்தில் 350 பேர் டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்கேன். எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், நான் சொல்ல புரியுதா? டிரான்ஸ்லேஷன் பண்ணி. அப்போ நம்ம ஜோதிட முறை வளர்ந்துருக்கு. நம்ம ஜோதிட முறையை எல்லாம் விரும்புகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடருக்குள்ள ஒற்றுமைங்கிற ஸ்தலமும் நல்லா உயர்ந்திருக்கு. இப்பெல்லாம் பழைய மாதிரி எல்லாம் இல்லை. ஏதோ ஒன்றன் இருக்கலாம், அது காலப்போக்கில் மாறிடும். அவங்களை யாரும் விரோதமாக நினைக்காதீங்க. சூப்பரா ஐயா, சூப்பரா. எனக்கு இன்னைக்கு 9ஆம் பாவம் கொடுத்துருக்கு. இப்போ சப்ஜெக்டுக்கு போமா? ஆமாம், இது வரைக்கும் சும்மா ட்ரையல் தான். இப்போ தான் மெயின் பிக்சர். சரியா? நமக்கு இந்த நாமக்கல்னு அழைச்ச உடனே எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது ஆஞ்சநேயர். உண்மையிலையா? அதுக்கப்புறம் எனக்கு இங்கே அறிமுகமானவர் தென்னரசன்னை, சக்தி குருசார். இவங்க 2 பேரும் எனக்கு மனதுக்கு பிடித்த நண்பர்கள். அதுக்கடுத்து எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இளம் புயல் பவித்ரா. ஆமா, நல்ல எனக்கு இங்கே அறிமுகம்ங்கிறது. அதுக்கப்புறம் இனிமே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் படிக்காங்க, ஒரு அறிமுகம். இது 3வது முறையாக இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 12ஆம் பாவகம் பேசினேன், கேட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் அண்ணனே முடிவு பண்ணிடுவார், ஐயா நீங்கள் இதுதான் பேசணுன்றாரு. சரின்றேன் நம்ம. ஆனால் ஜோசியம் தான் நான் விடிய பேசுவேன் சார். ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்காக நான் பெரிய ஜோசியம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் எல்கேஜி. என்னது? எல்கேஜி. பார்த்துக்குங்க. இப்போ இன்னைக்கு 9ஆம் பாவம் பேசுங்க. நாங்கள் பாக்கியம் தரும் 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு எனக்கு கொடுத்த நிமிஷம் 9 நிமிஷம். அவ்வளோதானே சார்? இல்லை இல்லை, 1/2 மணி நேரம் பேசலாம். சரி, பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவங்கிறது என்னது? பாக்கியஸ்தானம். நல்ல நேரம். முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன நேரம் சார். உங்களுக்கு கடன் நோயை தரக்கூடியவன் ஜாதகத்தில் இருந்தான், வியாதியை தரக்கூடியவன் இருக்கான், வழக்கு விபத்து தரக்கூடியவன் இருக்கான், வழக்கு விபத்து தரக்கூடியவன் இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் இருப்பான் இல்லையா? ஐயா ஐயா என்ன பேச்ச காணும்? நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆள் இருப்பாரா இல்லையா? ஐயா இருப்பாரா இல்லையா? நமக்கு எதிரி தாக்கிற கூடாதுன்னு ஒரு காவலுக்கு ஒரு ஆள் போடுற மாதிரி நமக்கு நல்ல விஷயத்துக்கும். அதான் பாக்கியம். எனக்கு எப்ப நல்ல நேரம் கிடைக்கும், எனக்கு அதிர்ஷ்டம் உண்டா, எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டா, கேட்கிறோமா இல்லையா? ஐயா கேட்கிறோமா இல்லையா? அப்ப லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதுக்கு 11ஆம் அதிபதி இருக்காரு. அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதுக்கு 9 இருக்கான். பூர்வ புண்ணிய பலனை தர்றதுக்கு இவங்க 3 பேர் இல்லாம கட்டம் ஒரு 9 கட்டம் போட்டு 12 கட்டம் போட்டிருக்கோமா இல்லையா? ஐயா போட்டிருக்கோமா? ஒரு நபர் கேட்டாரு, சார் 9 கிரகம், பாவி மட்டும் 7 பேரு, சுபர் 2ஆ? ஐயா கேள்வி இருக்கா? ஆமா பேச போறீங்களா? பேசலாம். பாவி
9 பேர்ல 7 பேர் பாவி. சுபர் எத்தனை பேர்? பிள்ளை பேசுங்க. எத்தனை பேரு? 2 பேரும் பேச. ஜோசியற்ற சவுண்டு தான். சனி தசையில முதல் புத்தியில இந்த வயசு 48 வயசுக்கு மேல யோகம். நீங்க பேசுறதுதான் நம்ம தெம்பா இருக்கணும். சனி திசை ராகு புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவருக்கு தலைவலி, அவனுக்கும் தலைவலி. பேசுறது எப்படி இருக்கணும்? ஜம்பு இருக்கணும். அப்ப என்ன சொன்னீங்க? 2 பேர் மட்டும் சுபரானா. அப்ப அவங்கள நம்ம மடக்கணுமா இல்லையா? ஜோசியர் எதுக்கும் தயாரா இருக்கணும். அவங்கள என்ன மடக்கணும். அதை சொன்னேன். சினிமா படத்தை எல்லாரும் விரும்பி பார்க்கறது சினிமா. உதாரணம் அங்கேயே தான் போகணும். நல்லா பார்த்துக்கங்க. வில்லனுக்கு எப்பவுமே ஆள் அதிகம், கதாநாயகனுக்கு சார் வில்லனுக்கு ஆள் அதிகம். இன்னொன்னு லாரியில் 500 பேர் வந்துருக்கான். கதாநாயகன் ஜெயிக்கிறது இதே இருக்கு. என்னைக்குமே சுபருக்கு என்னைக்குமே அவர் தனியா இருந்தாலும் ஜெயிப்பாரு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு சுபர் பரவாயில்ல. கெடுதல் செய்யறதுக்கு 6 பேர் பாவியா இருந்தாலும் 2 சுபர் இருக்குது நமக்கு நல்லது. நீங்க எதை எப்படி எடுக்கணும்னு கணக்கு இருக்கு. கேட்டாங்கயா? சரி. பாக்கியாதிபதி நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சிரமங்களிலிருந்து மீண்டும் உங்களை இந்த உலகத்துல ஒரு சமுதாயத்துல ஒரு குடும்பமா பொருளாதாரமா நல்ல மதிக்கத்தக்க வாழ்க்கையை தரக்கூடியவர் 9 கூடியவர். ஐயா புரிஞ்சதா? பாருங்க, நாங்க 12 பாவம் பாடம் எடுப்போம். யாரு எந்த பாவத்துக்கு வரலையோ அந்த பாவம் ஜாதகத்தில் கட்டி இருக்கும். சார் நல்லா பாருங்க, 12 பாவம் எங்க மெத்தடு, என்னுடைய வகுப்பு மெத்தடு 12 பாவம் வரிசையா எடுப்போம். அதுல சிலர் சொல்லுவாங்க சார், என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு குயட்டா இருக்கணும். பாருங்க, நமக்கு பிசினஸ்னா அப்படி கரெக்டா இருக்கணும். அப்ப 4ஆம் பாவம் வரல சார், 6ஆம் பாவம் வரல சார், அடுத்து சேரும் போது சேர்ந்துக்கிறோமாங்க. அந்த 2 பாவம் கட்டி போயிருக்காங்க. ஆமாப்பா, எப்படி அதை வேலை செய்து பாருங்க. சரியாங்கய்யா? சரி. 9 கூடியவன் லக்னத்தில் இருந்தாலும் லக்னத்தை பார்த்தாலும், ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு பையன் வச்சுக்கிட்டு சைடில் நிற்பாரு, தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி துப்பாக்கி தூக்குவாரு, கிளம்பிடணும். புரியுதா? ஆமா, என்ன எல்லாரும் பேசணும்ல. அப்ப 9 கூடியவன் ஒரு ஜாதகத்தில், நான் சொல்றது 12க்கும் சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் இருக்கும். உங்க ஜாதகத்தில் 9ஆம் இடம் இருக்கும். எழுத விட்டாலும் போய் எழுதிக்கங்க. புரியுதாங்கய்யா? நல்லா பார்த்துக்குங்க. 9ஆம் இடம், அதாவது 9 கூடியவர் உங்க ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா சிரமங்களையும் பிரச்சனைகளையும் பாருங்க, பல போராட்டங்களையும் சந்தித்தாலும் மற்றவர் மதிக்கத்தக்க வாழ்க்கை உண்டு. தலைமை பொறுப்பு உண்டு. என்ன உண்டு? வெளியூர் தொடர்பு உண்டு. எல்லா அந்தஸ்தும் உண்டு அப்படின்னு கண்ணு மூடிட்டு சொல்லுங்க. என்னுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் நீசம். நான் ஒரு ஜோசியத்தை போனேன். ஆரம்பத்தில் 9ஆம் இடம் நீசம் ஆயிடுச்சு சாமின்னு. ஜாதகம் படிக்கிற காலம். நீசம் இல்லை தம்பி, நல்லா இருக்குன்னாரு. இன்னொரு ஆள் 2 பேர் அது விளக்கம் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ஸ்தானம்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், சார் நமக்கு அப்பத்தான் ஒருத்தர் சந்திக்கும் போதுதான் சார் நமக்கு அறிவு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னார், அவர் நின்ற நட்சத்திரம் என்ன? சூரியன். அந்த சூரியன் ஜாதகத்தில் ஆட்சி. ஒரு பாவாதிபதி கெட்டுட்டார்னா எந்த ரூபத்தில் நல்லா இருக்காரு, அந்த நின்ற நட்சத்திரம் அங்கே காப்பாத்து. அப்பதான் அப்போ சாரமும் நம்ம பார்க்கணும். சார் நல்லா பாருங்க, ஒரு ஸ்டெப் போக போக மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். தோசை சுடுறோம், அதில் நெய் ஊற்றும் போது எப்படி இருக்கு? ஒன்று கூட்ட மனம் வீசுது, ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம அந்த 9 கூடவர் எந்த விதத்தில் பாதிச்சாலும் எந்த விதத்தில் பலமாயிருக்கா, பார்க்கப்பட்டவராலா, நின்ற ஸ்தானமா, நின்ற நட்சத்திரமான்னு பார்க்கணும். ஐயா புரியுதா? 9 கூட லக்கணத்தோடு கொண்டா கவலைப்படாதீங்க. சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவர், வழிகாட்டக்கூடியவர். ரைட்டாங்கய்யா? அவருக்கு இறைபலம் உண்டு. ரைட்டா? தலஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இது 2ஆம் இடம். அப்ப இந்த பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரா பார்க்காரா? 2 கூடியவனுக்கு எந்த விதத்தில் தொடர்பு இருக்கான்னு பாருங்க. வாக்குப்பலம் உண்டு. ஆனா ஆச்சாரமா பேசணும். 9 கூடிய லக்கணத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். 2 பார்த்தா பேச்சு எப்படி இருக்கணும்? தரமா இருக்கணும். அதுக்கு மாறா இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் அனுபவிக்கிறதுல சிறு சிக்கல் இருக்கும், இவ்வளவுதான். ஆனா பொருளாதாரத்தில்
மேன்மை என்ன செய்யும்? உண்டு. வெளியூர் வருமானம் உண்டு, அரசாங்க அரசியல் மூலம் வருமானம் உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா மாறவே செய்யாது. சிலருக்கு எனக்கு நான் சொல்றேன் நடக்குது, ஏதோ கேட்பாங்க சார், என் வாக்கு பலிக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஏன் இருக்கீங்களா இல்லையா? அதுக்கு 9-2 தொடர்பு இருக்கும். ஏதோ எனக்கு நடந்துச்சு சார், அந்த மைனஸே எடுக்கப்படாது. அதுல அவன் நீசமாயிட்டான், அவன் பாதகாதிபதி, அவன் வேற பாவியா இருப்பான், சில பாதிப்புகள் இருக்கும், அது வேற. ஆனா யோகம்ங்கிறது வேற. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? பொருளாதாரத்தில் ஒரு தடவை கஷ்டப்பட்டிருப்பான், குடும்பத்தை பிரிஞ்சிருப்பான், அதுக்கான காரணங்கள் வேற. ஆனா அந்த மேன்மைங்கிறது என்ன செய்யும்? கொடுத்தே தீரும். 9-3 9 கூட இருங்க. கைராசிக்காரர் இவர் கவுறு கட்டினா ஒரு வாட்சி போட்டாலும் யோகம், கவுறு கட்டினா யோகம், இன்னொரு ஆளுக்கு கயிறு கட்டி விட்டாலும் என்னது? யோகம். இவருடைய முயற்சி வெற்றி அடையும், இவருடைய முயற்சி வெற்றி அடையும், அதுல மாற்றமே இல்லை. 4ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது. பூமி மனை வாகன யோகம் உண்டு. என்ன உண்டு? பூமி மனை வாகன யோகம் உண்டு. கல்வி உண்டு. என்னைக்கு சொந்த வீடு அமைது அன்னைக்கு டாப்புக்கு போயிடுவார். ஐயா 9-4 கண்டிப்பா உங்க வீட்டில் இறைவன் குடியிருப்பார். யாருக்கு இருக்கு? உங்க வீட்டுக்கு ஒரு ஆசிரியரோ ஒரு குருநாதரோ வருவாங்க. உங்க பூமி அமைஞ்ச பூமி புண்ணிய பூமி, கோயில் பக்கத்துல. ஐயா கரெக்டா? ஆமா, பூமி மனை வாகன யோகம் உண்டு. பக்கத்து இடமே வந்துடும். 9 கூட 5ல் 45க்கு மேல புகழ், இம்ப்ரூவ்மெண்ட் 45 அபோவ். எப்படி? அவ்வளவுதான். 9 into 5 எவ்வளவு? கால்குலேட்டர் இருந்தா போடுங்க, கணக்கு வாத்தியார் இருந்தா போன் போடுங்க. ஆமா, கணக்கு படிச்சவங்களுக்கு 9 into 5 45. குழந்தைகளால் அதிர்ஷ்டம். உங்க பிள்ளை IAS IPS படிக்குதா, மருத்துவம் படிக்குதா? 9-5 கேளுங்க. வெளியூர்ல போய் புகழ் அடைவாங்க. சாஸ்திரம், இறைவனுடைய அருள் உண்டு, சாஸ்திரம் படிப்பாங்க. தாமதமா ஒரு கல்வி படிப்பான், அந்த கல்வியில பெரிய ஆளாயிருவான். ஐயா 9-5 என்ன? மருத்துவம் படிக்கா 9-5 மருத்துவ கல்வி. குழந்தைகளும் புகழா இருக்கும். எப்படி? குழந்தைகளும் புகழா இருக்கும். தாமதமா ஒரு கல்வி படிப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஜோசியம்னு, அதுல டாப்புக்கு போயிடுவாங்க. சார் இந்த புதன் கட்டவங்களுக்கு இது பொருந்தும். யாருக்காவது புதன் கெட்டு போயிடுச்சு மறைஞ்சிருச்சுன்னா லேட்டா ஒரு கல்வி படிப்பான். நான் கொஞ்சம் ஜாதகம் கொடுப்பாங்க, நான் சொல்லுவேன் சார் ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி படிங்க, உங்க வேலை விஷயமா ப்ரொமோஷன் வந்துருமோ. சின்ன கோர்ஸா படிச்சு ப்ரொமோஷன் ஆயிடுவாங்க. ஐயா கரெக்டா? புரியுதா? பாதி பேர் புரியல போல இருக்கு. புரியுதா? அப்போ 9 இப்போ 9ஆம் இடத்தை நீங்க தேடணும். ஏதோ வாயா 9 ஏதாவது செய்யா, அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதுக்காக 2 நல்லது செய்யா அப்படிங்கணும். புரியுதா? தங்கப்பாண்டியா சொல்லிட்டாரு, அவருக்காக 2 நல்லது செய்ய அப்படிங்கணும். என்ன? ஆமா அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் சார்? ஆமா நமக்காக 2 செய்யா, பேரை காப்பாத்தியா அப்படிங்கணும். ஒரு கைத்தட்டல் போடுங்க. அப்பக்கப்ப இங்க ஒரு மாநாடு நடக்கும் தெரிய வேண்டாமா? நம்மளும் இவ்வளவு ஆள் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? என்ன சும்மாவா? அப்ப பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டாரு. உடனே பாக்கியம் கெட்டு போச்சுன்ற கூடாது. தந்தை இந்த உறவுகளுக்கு தான் பாதிக்கும். 6ங்கிறது என்னது? கடன், நோய், எதிரி, இதுல எல்லாம் சந்திச்ச பிறகு பெரிய ஆளாயிருவார். நல்ல உத்தியோகம் உண்டு. ஐயா என்ன உண்டு? வாடகை வருமானம் உண்டு. ஒரு காலம் வாடகை வீட்டில் இருப்பாரு, இன்னொரு காலம் வாடகை வாங்கி சாப்பிட்டு இருப்பாரு, அதிகார பதவியில் இருப்பாரு. ஆனா தந்தைங்கிற விஷயத்துல மைனஸ் இருக்குமோ தவிர அதிர்ஷ்டத்துல குறையாது. 6ஆம் பாவத்தில் உள்ள நல்ல விஷயங்களை அனுபவிப்பார். எப்படி? என்ன அம்மன் இருக்கிய? உங்களுக்கு 6ஆம் பாவம் இல்லையா? ஐயா கட்டத்தில் 6ஆம் பாவம் இருக்கா இல்லையா? 9 கூட ஒரு 7. இதுக்கு என்ன சொல்றீங்க? பொதுமக்கள் மத்தியில் மரியாதையாக வாழக்கூடியவர். 7ஆம் இடம் என்னது? பிரசிடண்ட், கவுன்சிலரு, இந்த மாதிரி போறது, பொதுமக்கள் மத்தியில் வாழ்றது, பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுல மிகப்பெரிய ஆளாவார். திருமணத்திற்கு பின் இவருக்கு என்னது? உயர்வு. நண்பர்களால் அதிர்ஷ்டம். ஐயா போட்டாச்சா? இன்னும் நல்ல பாயிண்டா இருக்குன்னு வருத்தமா இருக்கா? மைனஸ் வேணுமா? ஆடி மாசம் 18ஆம் தேதி இவர் ஒரு அமாவாசை தேதியில் கீழே விழுவார். சூப்பர். அது வேணுமா? இது வேணுமா? இந்த படை போதுமா? நல்ல பாயிண்ட் வேணுமா? எப்படி? அப்ப இவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உதவி செய்வாரு, நண்பர்களால் அதிர்ஷ்டம் பெறுவார், பெரிய நட்புகள் இருக்கும். நீங்க 7ஆம் இடத்துக்கு பாருங்க, அந்த 7ஆம் இடத்துக்கு பெரிய நட்புகள் இருக்கும். 7ஆம் இடம் வாடிக்கையாளர். நாம என்ன பிசினஸ் பண்ணாலும் வாடிக்கையாளர் வேணுமா வேண்டாமா? 100 ரூபாய் ஜாதகத்துக்குன்னா 200 ரூபாய் கொடுக்குற வாடிக்கையாளர் வந்தா நல்லது.
100 ரூபா வேணும்னா 50 ரூபா கொடுத்தா வாடிக்கையாளர் நல்லா இருக்கும், ஊருக்கு மத்தியில் சொத்துக்கள் அமையும். 9, 8 யாருக்கு இருக்கு? யாருக்கு 9 கூட 8? நல்லா பாத்துங்க சார். நல்ல பாயிண்ட் சொல்ல போறேன், கை தூக்குங்க, பயப்படாதீங்க. அது யோசிப்பாங்க. பாயிண்ட் சொன்னோன்னே சார் எனக்கு பாவம் எத்தனை மாறி இருந்துச்சு, அது பரவாயில்லையாம்பாங்க. 9, 8 வறுமை, கஷ்டம், சிரமங்கள் பல சந்தித்து மிக பெரும் செல்வந்தர் ஆவார். பிற்பகுதியில் 60 வயசு 70 வயசுக்கு மேல காசு வச்சிருக்கவனுக்கு 9, 8 இருக்கும். கரெக்டா? தெரியாத கஷ்டம் சந்திச்சோம், வறுமை சந்திச்சோம், ரொம்ப நாங்க படாத பாட்டு இல்லை, வேண்டாம் சாமி வேண்டாம் ஜோசியம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பெரிய ஆளாகிறது 9, 8. ஐயா புரியுதா? குபேர யோகம் போடுங்க. என்ன யோகம்? குபேர யோகம். குபேரன் எந்திரம்னு அடிங்க, என்ன நம்பர் வரும்? 72, 72 வரும். குபேரன் எந்திரம் அடிங்க. 9 கூட 8 9 × 8 எவ்வளவு? கரெக்டா? லாஜிக் மேஜிக் மாதிரி இருக்கா? ஆனா பக்கா பேசிக்கு. இது எப்படி இருக்கு? ரைமிங்கா இருக்கும். ஒரு ஆள் கேட்டார் 6ஆம் இடம் நோயின்னு. சார் பேய்க்கு என்ன பாவம்னாரு. 6ஆம் இடம் நோய், 12ஆம் இடம் பேயின்னு. அவர் ஏன் சார் 12 பேயின்னா எத்தனை மணிக்கு வருது பேய்? ஏன் அதுக்கு வேற டைம் இல்லையா? மத்தியானம் 12 மணிக்கு வருது, நைட்டு 12 மணிக்கு வருது. வேற ஏன் டைம் அலாட்மெண்ட் கொடுக்கலாம்ல சார்? கரெக்ட் சார், தூங்கும் போது தானே வருது. ராரா புரியுதா? ஆமா, என்ன சார் சொல்றது? அது மாதிரி கலகலப்பா இருக்கணும். அப்ப 8ஆம் இடத்துல 9 கூட 8 போயிட்டா தந்தை வழி உறவுகள்னு மைனஸ் இருக்கும். அது கணக்கு வேற, யோகம் வேற. நீங்க மைனஸ்ல நினைக்கக்கூடாது. ஒரு பெரிய விபத்து சந்திச்சேன், சர்ஜரி சந்திச்சேன், அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு போய் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். 9, 8 மிக பெரும் செல்வந்தர் ஜாதகத்தில் இது இருக்கிறது. 9 கூட 9ல அதிர்ஷ்டவான். எப்படி? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அதிர்ஷ்டவான், புகழான வாழ்க்கை உண்டு. நோ தோஷம். இங்க தோஷம் வேலை செய்யாது. 9 பலம் பெற்று விட்டால் இங்க பாருங்க, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், ஒரு 48 தோஷம் இருக்கும். எத்தனை தோஷம் இருக்கும்? 48 இருக்கும். பார்த்துக்கோங்க, பை நிறைய இருக்கும். ஆனா ஒன்றும் வேலை செய்யாது, எல்லாம் ரிட்டையர்டு. என்ன பாக்கி அது ரிட்டையர்டு, அவ்வளவு வேலை செய்ய மாட்டான். ஆனா எந்திக்கவே மாட்டான். புரியுதா சொல்றது? பாருங்க, நீ ஒரு காலத்துல நான் ஏற்கனவே 2 மேடையில் பேசியிருக்கேன். அஸ்ட்ராலஜியோடைய வளர்ச்சி இனி நம்மள விஞ்ஞான ரீதியா நிறைய படிச்சு இந்த ஏஇன்னு வந்துருச்சா? நீங்க ஜாதகத்தை போட்டு கம்ப்யூட்டர்ல போட்ட உடனே பெண் பார்க்குற திருமண காலம் வந்துருச்சு. பெண் எங்க இருக்குன்னா 7ஆம் பாவத்தை தட்டினா போதும், அது ஜிபிஎஸ் மாதிரி அங்கே போகும், அப்படியே போகும். அது பின்னாடியே போய் தான் பொண்ணு விடு. புரியுதா? 8ஆம் பாவத்தை தட்டினா எங்க விபத்து இந்த நடக்கும், நேரம் கொண்டு வண்டிக்குள்ளே விட்டுரும். 2மே நடக்கும். விஞ்ஞான வளர்ச்சி வந்துருமா இல்லையா? சார் நம்ம டேலண்ட் ஆகிக்கிட்டே இருக்கோம். பாவத்தை போடு, ஜிபிஎஸ் மாதிரி போடியா, எங்க போகுது, யோகம் எங்க இருக்கு? நீங்க ஆராய்ச்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஐயா ஒரு சிரிப்பு சிரிங்கய்யா. சரி 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 சரிங்க. கொஞ்சம் கலகலப்பா இருக்கணும்ல, அமைதி மூன்று கூடாது, கலகலப்பா சிரிச்சுட்டே இருக்கணும். அம்மா விழுந்துட்டேன் சார், கீழே விழுந்தது கூட சிரிச்சுக்கிட்டே சொல்ல, விழுந்துட்டேன் சார், இங்க அடி விட்டுச்சு சார், இங்க இருக்கல அப்படின்னா அது வராது அப்படின்னு மறுபடியும் வரத்தான் செய்யும். எதையும் எப்படி ஏத்துக்கணும்? சந்தோஷமா ஏத்துக்கணும். ஐயா யோகத்தை மட்டும் ஏத்துக்கிறீங்க கேட்டா இல்லையா? தாத்தாவுடைய சொத்து வேணும்னு கேட்கறியா? தாத்தா செஞ்ச பாவத்துக்கும் பலன் கொடுங்க யாரும் கேட்கறீங்களா? ஐயா தாத்தாவுடைய சொத்து எனக்கு வந்துருச்சு, ஒரு ஆனர் அவர் நிறைய தப்பு பண்ணிருக்காரு, 4 சவுக்கடி கொடுங்க யாரும் கேட்டிருக்காங்களா? ஐயா கேட்கணுமா இல்லையா? நியாயம்னா அதுதானே. இவன் போய் சொன்னா, சாமி கரகங்கள்லாம் என்னை போட்டு கரக சாரம் என்னை பாடா படுத்துது சாமின்னு சாமியை கும்பிட்டான். அவர் சாமி என்ன செஞ்சாரு? தம்பி கோயிலுக்குள்ள நவக்கரகம் இருக்கு, எதுக்கு தெரியுமா? எங்களுக்கும் கரகம் வேலை செய்யுதுன்னாராம். ஐயா கோயிலுக்குள்ள நவக்கரகம் இல்ல, அது என்ன அர்த்தம்? சாமிக்கும் கரகம் இருக்கியான்னு சொல்றதுதான். அதுவும் ஃபர்ஸ்ட் மனித ராம அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து என்ன பாடுபட்டாரு? கரகம் எல்லாத்துக்கும் நிச்சயம் வேலை செய்யும். பாக்கியாதிபதி 10ல் தர்ம கர்மாதி யோகம், சிறப்பான வாழ்க்கை உண்டு. இது இந்த ஜாதகத்தை பார்க்கவே வேண்டாம். முன்னோர் தொழில், பெரிய தொழில் பண்றவங்க, அப்பா தொழில் செய்யறவங்க, இவங்க சிறிய அளவில் தொழில் ஆரம்பிச்சாலும் பெரிய அளவில் மேன்மையாயிரும். சோசியர்களா இருந்தா நீங்க சந்துக்குள்ள உட்கார்ந்தாலும் கூட்டம் வந்துடும். 9, 10 யாருக்கு இருக்கு? சூப்பர். யாருக்கு இருக்கு? 9, 10 இருக்கவங்க எல்லாம் 10,000 கொடுத்துட்டு போங்க. பெரிய சார் எனக்கு கொஞ்சம் கட்டத்தில் மாறுது சார், எனக்கு கொஞ்சம் மாறுது, நட்சத்திர சாரம் சார் அப்படின்னு டிகிரி படி வரலன்றான். நம்மளால எதுலையுமே தெளிவா இருப்பாங்க. ஆமா 9, 10 சிறப்பான யோகம். ஆனா விட்டு கொடுத்து பாதி வாழ்க்கையை கெட்டு போனது இவங்க தான்.
கரெக்டா சொல்றது. பஸ்ல இவங்களை எங்க பார்க்கலாம்னா பஸ்ல முதல் ஆளா போய் உட்காந்துருப்பாங்க சார். புரியுதா? பஸ் கிளம்பும் போது கம்மி பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். என்னையா அது இங்க உட்காந்துருந்தேன், அப்புறம் இங்க உட்காந்துருப்பான், கிளம்பும் இந்த சென்னல் உட்காந்து அந்த சென்னல் கடைசியில் இருப்பான். இல்லைங்க இங்க நல்லா தான் இருந்துச்சு, ஒரு அம்மா கை குழந்தையோட வந்து உட்காந்துட்டேன், இறக்கப்பட்டு நின்று இருப்பேன். ஆனா பிற்பகுதியில வளமா இருக்கும். 9 9 கூட 11 செல்வந்தர் தலைமை பொறுப்பு எல்லா சோதனைகளையும் கடந்துருவார். சார் என்னது சார் 9ஆம் பாவத்தை எடுத்து நீங்க நல்ல பலனை சொல்லுங்க. 5 9 11 கூடியவர்கள் நற்பலனை தந்தே தீர்வார். எல்லாருக்குமே உங்களுக்கு கஷ்டம் கடைசி வரைக்கும்னா எப்படிங்கய்யா? ஒருத்தர் 65 வயசுக்கு மேல டவுன் ஆகி பட்டாருன்னு மேல வந்துட்டார். அங்க இந்த 8ஆம் பாவம். நான் மெயினா 8ஆம் பாவத்தை பார்ப்பேன். கும்பத்துல கிரகம் இருக்கா, மேசத்துல கிரகம் இருக்கா, சிம்மத்துல இருக்கா, தனுசுல இருக்கா. இதுல ஏதாவது 2 இடத்துல கிரகம் இருந்தாலே அந்த வண்டி உருண்டு ஓடிடும். அந்த கப்பல் கரை வந்து சேரும். அச்சாணி தேவையில்லை, நங்கரும் தேவையில்லை. எப்படி? எனக்கு 3-4 கிரகம் நீசம், சோசியம் வராது ஆகும்ட்டாங்க. ஒரு 2-3 பேர் வரும்னாங்க. நான் விடாம படித்தேன். எங்க குருமார் ஆசீர்வாதத்தில் கோட்டையூர் சுப்பிரமணியோட கருணையில் நான் இன்னைக்கு தலைமுந்து நிற்கிறேன். முயற்சி சரியா? 9 கூட 12 பயணங்கள் அதிர்ஷ்டம். மற்றவங்களுக்கு வரையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஸ்கிராப் எடுக்காங்களா? ஸ்கிராப் மற்றவங்களுக்கு வரையும் இவங்களுக்கு பயணம், வெளியூர் வெளிநாடு. பாக்கியாதிபதி 12 பாவ பலன்களும் உண்டு. உடன்பிறப்பு இருக்கும், கூட பிறந்த இருப்பேன், வீடு மனை வாகனம் எல்லாம் இருக்கும். ஐயா இப்படி இருக்கு, ஜோசியம் படிச்ச மாதிரி இருக்கா? சனி பகவானுக்கு ஒரு 10 பாயிண்ட் நல்ல பாயிண்டா ஒரு மீட்டிங்ல சொன்னேன். ஒரு ஆள் சனியை அழிச்சு வச்சிருந்தாரு, மறுபடியும் எழுதியிருக்காரு. சார் 2 கட்டத்தில் சனியை போட்டுக்கிட்டா சார் அப்படின்னாரு. ஒண்ணுதான் போடணுமே என்ன புரியுதாங்கய்யா? அது மாதிரி எல்லாம் மைனஸ் பிளஸ் 2 கலந்தது தான் இருக்கு. 6ங்கிற கடன் நோய் எதிரி, 8ங்கிற வம்பு வழக்கு துன்பம், 8ங்கிற மரணம். இதுக்கு பிறதாயா 9 இருக்கு. ஐயா 6ம் 8ம் கடந்த பிறதானே 9 இருக்கு. பிறப்பு 1 இறப்பு 8, பிறப்பு 1 இறப்பு 8. பிறகு அதுக்கிட்ட செத்து பண்ண பிறகு ஏன் 9ஆம் பாவம் அப்படின்னா இங்கதான் நல்லா கவனிக்கணும். சத்து பிழைச்ச சார் சொல்றாங்களா? அவனுக்கு 9ஆம் பாவம் கடைசி எண்டு வரைக்கும் போட்டோம். இந்த 9ஆம் பாவம் காப்பாற்றும். கிரகங்களை நம்புங்க. கிரகங்கள் உண்மை, நம்ம ரூல்ஸ் உண்மை, ஜோதிடர்கள் உண்மை, ஜோதிட முறை உண்மை, ஜோதிடர் ஒற்றுமை ஓங்கணும், ஜோதிடர்கள்லாம் சமமா பார்க்கணும். யாரையும் வளர்ந்து வர்றால வளர்த்து விடுங்க. தப்பா சொன்னா கேள்வி பண்ணாதீங்க. நம்ம படிப்படியா வளரணும், எல்லாரும் வளரணும் சொல்லி இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் இந்த 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உயர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் 9ஆம் பாவத்தை பற்றிய சிறப்புரையாற்றிய இந்த 9ஆம் பாவத்தின் சூட்சமங்கள் மழை பெய்ந்து ஓய்ந்தது போல் இருந்தது. ஐயா அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புதமா பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்காரு, எளிமையா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இனிமேல் 9ஆம் பாவத்தை பத்தி டவுட்டே வரக்கூடாது யாருக்கும். 9ஆம் அதிபதி எனக்கு பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் 2ல ஐயா சொன்ன மாதிரி வாக்கு பலம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக கோட்டையூர் உயர் திரு சிவசுப்ரமணிய ஐயா அவர்களும் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களும் ஜோதிட மகா பிரபஞ்ச ஞானி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்களை வாரி வழங்குறதுனால இந்த பேசப்படணும். இந்த நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக இந்த அற்புதமான விருது வழங்கி கௌரவிக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு. அவருடைய பல பேச்சுகள் சிறப்பு, ஒரு மாநாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. அவர் பேசுறது என்ற கத்துக்கிறதெல்லாம் 2வது. அவர் தன்னுடைய கலையை எப்படி உங்கள்கிட்ட பரிணமிக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம ஜோதிட கலையை எழுந்து நிற்குது. ஏதோ பார்க்கிறோம் பண்றோம் இல்லாம அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்றாரு பாருங்க. அப்ப உயிர் மூச்சா அந்த ஜோதிடத்தில் அது மாதிரி நீங்க யாரு இருந்தாலும் மேல வரலாம். ஆக இந்த கலையை நீங்க மதிக்கணும். அப்படிப்பட்ட அவருக்கு என்னுடைய அன்பான இந்த பரிசை வழங்குவதில் நான் மிகவும் உங்கள் முன்னால் கொடுப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன்.
அவர் மட்டுமல்ல, மணிகண்டராஜ் அவர்களும் என்னிடத்தில் படித்தவர் தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கனியர் ராஜசேகரன், இங்கே இருக்க தென்னரசு, நம்முடைய சத்குரு, இவங்கெல்லாம் என்கிட்ட படிச்சு இன்னைக்கு சிறப்பாக இருக்காங்கன்னா நமக்கு மட்டும், எனக்கு மட்டும் பெருமை அல்ல, நம்ம ஜோதிட கலைக்கும் குருமார்களுக்கும் பெருமை என்பதை நான் மனதார நினைத்து அவளை நான் பாராட்டுகிறேன். மென்மேலும் இந்த கலையில் அவள் வெற்றி வாங்கி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்னிடத்தில் போன் பண்ணி வாழ்த்து பெறுவார். என்ற 900 பேர் கற்று போயிருக்காங்க. சிலர் மதிக்கிறாங்க, அது வேறு விஷயம் சார். ஆனால் அவர் அந்த ஒரு பிறந்த நாளுக்கு இந்த குள்ளாண்டு மதிப்பு அப்படி கேட்க அவருக்கு என்ன அவசியம்? அவர் கிளாஸுக்கு வந்தாரு, படித்தார். காரணம் என்ன? குருவை நினைப்பதாலையும் கலையை மதிப்பதாலையும் உங்களுடைய ஆதரவு இருப்பதாலையும் அந்த மாதிரி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் மென்மேலும் உயர்வுகள் என்பதை இந்த மேடை சாட்சியாக அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து